3x minus 2y plus 6 is equal to 0, கமா x is equal to minus 3, கமா x is equal to 1 மற்றும் x அச்சு ஆகியவற்றால் அடைபடும் அரங்கத்தின் பரப்பை காண்க. ஸோ இந்த மாதிரி கணக்குல வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா வந்து இந்த மாதிரி ஒரு கிராஃப்ல ரஃபா இந்த கொடுத்திருக்கிற கர்வ், அதாவது இந்த வளைவரைகளை வந்து வரைஞ்சுக்கணும். ஓகே, ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -3 அப்படிங்கிற கோடு இது. இந்த 3x minus 2y plus r is equal to 0 அப்படிங்கிற கோடு இது. அதுக்கப்புறம் என்னது x is equal to 1 அப்படிங்கிற கோடு இது. ஓகே, ஸோ இதனால வந்து அடைப்படும் அரங்கம் இதுதான் வந்து அந்த அரங்கம். ஸோ நமக்கு இங்க வந்து 2 பகுதிகள் இருக்குது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த மாதிரி வந்து கிராஃப் வந்து வரைஞ்சு நமக்கு தேவையான பகுதிகளை வந்து இந்த மாதிரி வந்து ஷேடோ கொடுத்து வச்சுக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் ரெண்டாவது நம்ம நோட்டீஸ் பண்ண வேண்டியது என்ன வந்து ஃபார்முலா எழுதணும். ஓகே, ஸோ ஃபார்முலா எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன யோசிக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய பகுதி, அதாவது நம்மளுடைய அந்த ரீஜியன் அது வந்து எப்படி வந்து அந்த கொடுத்துக்கப்பட்ட வளைவரைகளை வச்சு கவர் ஆயிருக்கு, அதாவது மேலும் கீழும் கவர் ஆயிருக்குதா அல்லது இடமும் வளமும் கவர் ஆயிருக்குதா அப்படிங்கறதா ரொம்ப முக்கியமானது. ஓகே, ஸோ இங்க வந்து என்னன்னா வந்துட்டு நமக்கு மேலும் கீழும் கவர் ஆயிருக்குது. ஏன்னா வந்து நமக்கு 2 பகுதி இருக்குது. இந்த ஃபர்ஸ்ட் இடத்த பார்த்தோம் அப்படின்னா இந்த கோட்டினாலையும் அதுக்கப்புறம் இந்த கோட்டினாலையும் கவர் பண்ணியிருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் இந்த பகுதியை பார்த்தோம்னா இந்த கோட்டினாலையும் இந்த கோட்டினாலையும் கவர் பண்ணி இருக்குது. ஸோ இப்போ நமக்கு அப்படி இருந்தது அப்படின்னா நமக்கு தேவையான பரப்பு இஸ் ஈக்குவல் டு இன்டகரல் ஆஃப் a to b, ஓகே, y up minus y lower பெருக்கல் dx, அவ்வளவுதான். ஓகே, ஸோ இது என்னது ஒரு பகுதிக்கான பரப்பு. நம்ம 2 பகுதி இருக்குது. ஸோ அதனால என்னது 2 டைம் வந்து இந்த இன்டகிரேஷன் எழுதணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னது கிராஃப் வரையணும், ரெண்டாவது வந்து ஃபார்முலா எழுதணும், அவ்வளவுதான். மூணாவது முக்கியமான வேலை என்ன அப்படின்னா வந்துட்டு நாம வந்து இந்த எல்லைகளை வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ நமக்கு இந்த வளைவர், அதாவது இந்த பகுதிக்கு வந்து இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் எல்லை, அதுக்கப்புறம் இந்த கோடு தான் வந்து செகண்ட் எல்லை. ஓகே, ஸோ இது வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -3 அப்படின்னு தெரிஞ்சிச்சு. இது வந்து என்ன அப்படின்னா வந்து நாம வெட்டும் புள்ளி கண்டுபிடிக்கணும். அதாவது இந்த கோடானது நம்மளுடைய எக்ஸ் அச்சை வந்து வெட்டும் புள்ளி என்ன. ஸோ ஒரு கோடு வந்து எக்ஸ் அச்சை வெட்டும் புள்ளியை கண்டுபிடிக்கிறது எப்படி கண்டுபிடிக்கணும், நம்ம y is equal to 0 அப்படின்னு போடணும். ஓகே, ஸோ நமக்கு 3x பிளஸ் 6 is equal to 0, ஏன்னா y வந்து 0 போட்டாச்சு. அப்ப 3x is equal to -6, x is equal to -6/3 is equal to -2. ஸோ அப்ப இந்த புள்ளி என்னது -2, அதுக்கப்புறம் இந்த புள்ளி என்னது நமக்கு 1 அப்படின்னு தெரியும். ஸோ நம்ம வந்து என்னது எல்லைகள் கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், நம்ம கிராஃப் ஷீட் வரையணும், அதுக்கப்புறம் நமக்கு தேவையான பரப்பை வந்து குறிச்சுக்கணும். ரெண்டாவது என்ன பண்ணணும், அந்த பரப்பை வச்சு ஃபார்முலா எழுதணும். மூணாவது அந்த ஃபார்முலா தேவையான எல்லைகளை கண்டுபிடிக்கணும். நாலாவது கணக்கை சால்வ் பண்ணணும், அவ்வளவுதான். ஸோ நமக்கு தேவையான பரப்பு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இங்கே வந்து என்னது -3ல இருந்து -2. ஓகே, -3ல இருந்து -2. ஓகே, ஃபர்ஸ்ட் என்னது அப்பர் கர்வ், அதாவது மேல உள்ள கர்வ். இங்க வந்து என்னது நமக்கு y ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ நம்ம என்னது y வேல்யூ தான் எழுதணும். ஸோ அப்போ இது என்னது 0. ஓகே, மைனஸ் அடுத்து இது என்னது நமக்கு லோயர் வேல்யூ. ஸோ இதுலையும் நம்ம y வேல்யூ தான் எழுதணும். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு என்னது y வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ y வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னு என்னது 3x minus 2y plus 6 is equal to 0. ஸோ 2y அந்த பக்கம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு என்னது 3x plus 6 இருக்கும். ஸோ y தான் நமக்கு தேவை அப்படிங்கும்போது என்னது நமக்கு இங்கே 3x plus 6 divided by 2. ஸோ இதான் வந்து என்னது 3x plus 6 divided by 2. ஓகே, இங்கே dx. ஓகே, ஸோ பிளஸ் இன்டகரல் -2 to 1, -2ல இருந்து 1க்கு. ஓகே, ஸோ இப்போ வந்து என்னது மேலே உள்ள கர்வ் அப்படிங்கும்போது இந்த கர்வ் தான் அது மேலே உள்ள கர்வ். ஸோ என்னது 3x plus 6 divided by 2 மைனஸ் கீழே உள்ள கர்வ், அதாவது கீழே உள்ள வளைவரை என்னது நமக்கு y is equal to 0. ஸோ y பதில் என்னது 0 dx, அவ்வளோதான். இனிமேல் சாதாரண இன்டகிரேஷன் தான் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ நான் இந்த இடத்துல எழுதுறேன். நான் இங்கே ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்துட்டு -1/2 வந்து வெளியில் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நமக்கு இன்டகரல் -3 -2 3x plus 6 dx. ஓகே, ஸோ இங்கே வந்து என்னது +1/2 வெளியில் எடுத்துக்கலாம். -2 1 3x plus 6 dx. ஓகே, ஸோ -1/2
இப்போ இதை இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னானது 3x² / 2 ப்ளஸ் 6x, ஓகே, -3 -2 ப்ளஸ் 1/2. இங்கே என்னது 3x² / 2 ப்ளஸ் 6x, ஓகே, -2 ப்ளஸ் 1. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன் அப்படின்னா வந்துட்டு அப்பர் லிமிட்டை வந்து அப்ளை பண்ண போறேன் நான். ஸோ கவனமாக பண்ணணும், ஏன்னா வந்து /2 அப்படிலாம் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் -2² அப்படிங்கிறது என்னது நமக்கு +4, ஓகே, ப்ளஸ் 6 பெருக்கல் -2, ஓகே, அதுக்கப்புறம் மைனஸ் லோயர் லிமிட், ஓகே. ஸோ நமக்கு 3/2 -3² என்னது +9, ஓகே. அதுக்கப்புறம் நமக்கு என்ன பண்ணணும், இந்த ரெண்டாவது டேர்ம் இங்க 6 3 18, ஸோ -18. ஏன்னா இங்க வந்து என்னது -3ஆல பெருக்கும்போது என்னது இது -18 மாறிடும், ஓகே. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்துட்டு இந்த டேர்ம் எழுத போறோம் ப்ளஸ் 1/2, ஓகே. ஸோ நமக்கு இங்க என்னது 3/2 இருக்குது. இங்க x²ங்கிறது என்னது நம்ம 1², அப்போ வந்து என்னது வெறும் 1 தான். ஸோ அதை அப்படியே விட்டுறலாம். ப்ளஸ் 6 பெருக்கல் 1 ப்ளஸ் 6, ஓகே, மைனஸ் இப்போ என்னது லோயர் லிமிட் அப்ளை பண்ண போறேன் நான். எக்ஸுக்கு பதிலாக -2 போடுறேன் நான். அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு 3/2 பெருக்கல் +4 கிடைக்கும், ஓகே. அதுக்கப்புறம் என்னது நமக்கு இங்க மைனஸ் இருக்கிற காரணத்தினால ஸோ 6 பெருக்கல் -2ங்கிறது -12. ஸோ இப்போ இதை வந்து என்னது நான் சிம்பிளிஃபை பண்றேன். இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 7.5 சதுர அலகுகள் அப்படின்னு கிடைக்குது. ஸோ இதை வந்து என்னது நீங்க வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க, ஓகே. ஸோ இந்த சிம்பிளிஃபிகேஷனுடைய ஆன்சர் வந்து என்னது 7.5 சதுர அலகுகள், ஓகே. ஸோ இதை தான் வந்து என்னது கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம்.